ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ மாமிஸ் எல்லாருக்குமே. உங்கள் மில்க் சப்ளை கம்மியாக இருக்கா, கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுறா புட்டு. இதுக்கு வந்து நான் பால் சுறா எடுத்திருக்கேன். நான் இது வந்து 2 ப்ரெக்னென்சிலையுமே அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வீக்லி எடுத்துப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ண விடணும். ஸோ 5 மினிட்ஸ்லேயே சுறா நல்லா வெந்துடும். ஸோ இந்த வெந்த சுறா மேலே இருக்க வந்து அந்த தோல் வந்து நான் பீல் பண்ணிட்டேன். இதை நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு உதிரியாக வந்து இப்படி பண்ணிக்கோங்க. இதில் வாட்டரே இருக்கக்கூடாது, நல்லா அழுத்தி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புட்டு மாதிரி வந்து உதிரியாக வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பல்லு பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ பூண்டும் வந்து ஒரு கேலக்டோகஸ் சப்ஸ்டன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா பால் சுறாவும் வந்து ஒரு கேலக்டோகஸ் ஃபுட் தான். ஸோ ரெண்டுமே வந்து சேரும் போது பால் செக்ரிஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப ஈஸி குயிக்கான ரெசிபி. ஸோ இதை நல்லா கலந்துட்டு இது கூட வந்து உப்பு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம உதுத்து வச்ச பால் சுறாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கலந்து விட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரலும் ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா உதிரியாக புட்டு மாதிரி ஆகும். ஒரு ஃபைனல் டச்சாக வந்து இதில் வந்து நிறைய கொத்தமல்லி எடுத்து போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் கொஞ்சம் கடைசியாக ஃபைனலாக போட்டு கீழே இறக்குனிங்கன்னா நம்ம சூப்பரான சொரா புட்டு வந்து ரெடி ஆகிடும். நியூ மாமிஸ் எல்லாருமே மில்க் செக்ரேஷனுக்காக கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய ஃபுட் வந்து சொரா புட்டு. நீங்கள் நான்வெஜ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொரா புட்டு வந்து வீக்லி 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.